வெல்கம் டு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய நம்ம ஹார்மோன்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் சொல்றோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஒரு ஹார்மோனும் ஒரு ஒரு வேலையை செய்யும். ஹார்மோன்கள் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவிட்சஸ் வந்து வச்சிருப்போம். சரிங்களா? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சுவிட்ச் வைக்க மாட்டோம் இல்லைங்களா? ஒரு 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 சுவிட்ச், அதாவது ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி சுவிட்சஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு ஒரு தனி சுவிட்ச் வச்சிருப்போம். காலிங் பெல் பார்த்தீங்கன்னா தனி சுவிட்ச் வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு சுவிட்ச் வந்து இருக்கும். ஒரு 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 ஃபேனை வந்து நம்ம போடும் போதாகட்டும் அந்த சுவிட்சை போட்டால் தான் ஃபேன் ஓடும். ஸோ அது மாதிரி தான் ஹார்மோன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ ஒரு ஹார்மோன் கரெக்டாக வேலை செஞ்சதுனா தான் உங்களுக்கு அடுத்த வேலைகள் நம்மளுக்கு நடக்கும். ஹார்மோனோட வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லோட இன்னொரு செல் வந்து கம்யூனிகேஷன் பண்றது. சரிங்களா? இப்போ நம்ம தலையில இருந்து வரக்கூடிய தகவல்கள் நம்மளுக்கு கையில வந்து கேட்கணும். இல்ல வந்து வேற வேற நம்மளுக்கு விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னா, அந்த தகவல் பரிமாற்றத்தை எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்கள் மூலியமா நடக்கும். ஸோ இது மாதிரி தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. Yeah.